வணக்கம். அறிமுக வார்த்தைகளால் ஆனந்தப்படுத்தி உற்சாக மொழி நல்கிய கவிஞர் லட்சுமிநாதன் அவர்களே நன்றி. கலை என்ற கடலுக்கு கரை கண்ட புனையாம், நிலை கொண்ட அறிவுக்கு நிகரற்ற துணையாம், அலைப்பட்ட மனதிற்கு அமைதிக்கு வழியாம், மலையுச்சி ஒளியென்ன மறைவற்ற மொழியாம், அறமன்றிச் செயலொன்றும் அறியாத மொழியாம், மரமென்ற செயலென்றும் மதியாத மொழியாம், நிறம் என்று மதம் என்று நிந்தித்தல் அறியாத திறமுள்ள தமிழரென்று திசைமிச்சும் நெறியாம், குணம் என்ற அதை மட்டும் கும்பிட்டு நாளும், பணம் என்ற பலம் என்ற பயமின்றி வாழும், இணையற்ற உறுதிக்கு இசைமிக்க வழியாம், மனமிக்க தமிழென்ற மதிமிக்க மொழியாம், பலகாலம் பல நாடும் பரிவோடு சுற்றி உலகோரின் பல சொல்லை உறவோடு கற்று விலகாத நட்பிற்கு வெகு கெட்டி வேறாம், தலையாய அறிவிற்கு தமிழ் என்று பேராம் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற நம்முடைய வான்புகழ் கொண்ட அன்னை மொழியாம் செந்தமிழுக்கு முதல் வணக்கம் ஒன்றினை பணிவோடு கூறிக்கொண்டு, அனைத்து தமிழ் வித்தகர்களுக்கும் இணையவழி இணைப்பினிலே இணைந்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய மாலை தமிழ் வணக்கம். அனைவருக்கும் அறவோரும் அறிவார்ந்தோறும் நிறைந்த இந்த தமிழ் வனம் வீசும் சபையினில் சர்க்கரை பந்தலில் தேன்மாடி பொழிந்தது போல தமிழ்த்தாய் வாழ்த்து பொழிந்தது, மனம் நிறைந்தது. தமிழ் உணர்வில் நிகழ்வினை இனிதே துவக்கி உரையாற்றிய செந்தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தினுடைய தலைவர் இனிய நண்பர் சொல்வேந்தர் ஜோதிபாசு அவர்களே, நிகழ்வினை மிக அழகாக கவித்துவமான முறையில் நெறியாள்கை செய்து கொண்டிருக்கும், நாவன்மையும் எளிமையும் எழுத்து வன்மையும் தன்னகத்தே கொண்டிருக்கும், தனது அழகிய கவிதைகளால் நம்மை சந்தோஷத்தினில் மூழ்கடித்துக் கொண்டிருக்கும், உள்ளத்தினை சிறகடித்து பறக்க வைக்கும் ஆற்றல் கொண்ட, வெகு சமீபத்தினில் கொரோனா பாடல் ஒன்றை படைத்து அதிர்வேட்டு முழங்குவது போல் வரிகளை போட்டு நம் மனதினை களங்கடித்தவர், உள்ளம் கொள்ளை கொண்டவர் ஆன கவிஞர் லட்சுமிநாதன் அவர்களே. கலை உலகில் ஒன்றல்ல இரண்டல்ல 17 ஆண்டு காலத்துக்கும் மேலாக பலத்த போட்டிகளுக்கு இடையேயும் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு தனது ஒப்பற்ற திறமையினால் எத்தகைய ஒரு வேடத்தினை கொடுத்தாலும் தொலைக்காட்சி தொடருங்கள் வித்தியாசமான கதாபாத்திரங்களை மற்றொருவர் திரையினிலே நடிக்க அவர்களுக்காக நான் குரல் கொடுத்து நடிக்க வேண்டுமா? கொண்டு வாருங்கள் வசனங்களை, உயிர் கொடுக்கிறேன் அவர்களுடைய நடிப்புக்கு, குரலால் மெருகேற்றுகிறேன். அவர்தம் நடிப்பினை என்று சவால் விட்டு செயல்பட்ட ஒரு திறமையாளர். திரை உலகில் அருமையான நடிகர் என்று எடுத்துக்கொண்டால் உயர்நிலை காவல் அதிகாரியா, போராளியா, பொறாமை மனம் கொண்ட ஒரு மனிதரா, அல்லது பொறுமையான குணம் கொண்ட ஒரு மனிதரா, கொடூரமான பொறுக்கியா, எளிய லாரி ஓட்டுநரா, மிரட்டும் ரவுடியா, மிரள வைக்கும் வட்டிக்கு கொடுக்கும் கொடூரனா, அமைச்சரா, ஆத்மார்த்தமான நண்பனா என்று எத்தகைய ஒரு வேடத்தினை கொடுத்தாலும் அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு அதனை தனக்கே உரித்தான பாணியிலே அதனை இன்னமும் சிறப்புற என்னவெல்லாம் செய்யலாம் என்று சிந்தித்து அழகான முறையில் இயல்பான வகையில் மிகைத்தன்மை இன்றி அற்புதமாக நடித்து மக்களின் மனதிலே அழியாத ஒரு இடத்தினை தனக்கென பிடித்து வைத்திருக்கும், தமிழ் திரையுலகினால் தவிர்க்கவே இயலாத ஒரு நல்ல நடிகன் என்று பட்டை தீட்டப்பட்டு தமிழ் மட்டுமல்லாது மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளிலும் நடிக்கும் நடிப்பு திறத்தினால் தனக்கென ஒரு தனி இடத்தினை பிடித்து அத்துணை திறன்களையும் தன்னகத்திலே அடக்கி வைத்துக் கொண்டு அடக்கமாக எதுவுமே தெரியாதவர் போல் அமைதியாக செயல்படும் மிக நல்ல மனிதர். திரையில் மட்டும் நடிக்கும் எங்களினுடைய அன்பிற்குரிய திரை நட்சத்திரம் எங்களின் அன்பான அழைப்பிற்கு செவிசாய்த்து எத்தனையோ வேலைகளுக்கு இடையேயும் மாணவர்களினுடைய தொடர்புடைய நிகழ்வு என்பதனால் வாழ்த்துரை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், மூத்தோரும் இளையோரும் குழந்தைகளும் விரும்பும் அருமையான நடிப்புக்கு சொந்தக்காரரான இயக்குநராகவும் பரிமளிக்கும் பல்சுவை திறன்கள் கொண்ட சகலகலா வல்லவர் திரு போஸ் வெங்கட் அவர்களே, அவைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்வினில் உரையாற்ற இருக்கும் மாணவர்கள் பேச்சரங்கத்தினை நடத்தவிருக்கும் நடுவர் ஐயா, எங்களின் மிக பெரும் பலம், எங்களுடைய சொல்வேந்தர் மன்றங்களுக்கு தூணாக இருந்து எங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கும், உற்சாகத்தினை தந்து கொண்டிருக்கும் உற்சாக ஊற்று என்றே கூறலாம், மிக பெரும் சக்தியினை வழங்கிக் கொண்டிருக்கும் உரத்த சிந்தனை அமைப்பின் பொதுச் செயலாளர் தமிழ் மாமணி ஐயா, இன்றைய நீதிமான் உதயம் ராம் அவர்களே, இன்றைக்கு
ஒவ்வொருவரும் ஒரு தலைப்பினை எடுத்துக்கொண்டு கரோனாவினால் கவலையுற்றோர் மனதினை, கலங்கியுள்ளோர் மனதினை இன்னமும் கலக்கி, ஆனால் அறிவினடை பேச்சினால் நம் மனதினை முற்றிலுமாக மாற்றி உற்சாகப்படுத்தும் வண்ணம் பேச்சினால், அதன் வீச்சினால் நம்மையெல்லாம் கவர்ந்து அவர்களின் அழகிய ஆற்றல் மிக்க பேச்சு திறனால் நமது சிந்தையினை கொள்ளை கொள்ள வந்திருக்கும் அன்பான குழந்தை செல்வங்களே, அனைவரையும் அன்புடன் வரவேற்று சிறப்பான ஒரு நிகழ்வு செவ்வனே நடைபெற உளமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒரே ஒரு செய்தியினை கூற விரும்புகிறேன். பேச்சாற்றல் வலிமையானது, தீப்பொறி போன்றது. கோபம் கொண்டோரை அதனால் சமாதானப்படுத்தி அமைதியூட்டவும் முடியும். அதே சமயத்தினில் ஒருவரையோ, ஒரு மிக பெரும் கூட்டத்தினையோ, ஒரு சமுதாயத்தையோ, சோர்ந்து கிடக்கும் மக்களையோ தட்டி எழுப்பும் வலிமை கொண்டது. அவர்களின் சோர்வினை மாற்றி உற்சாகப்படுத்தி வீரமூட்டி ஊக்கமூட்டி அவர்களை தீரத்துடன் செயல்பட வைக்கும் ஆற்றல் கொண்டது என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வினை தொடருமாறு நெறியாளரிடம் ஒப்புவிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.